பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, சுகன்யாவும் பழனியும் பேசிகிட்டு இருப்பாங்க. சுகன்யா பார்த்தீங்க அப்படின்னா, பழனியோட அண்ணன் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி அவருக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க. அவர் அங்கே போய் அடிமை மாதிரி வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. உடனே பழனி கிட்ட அவங்க அண்ணனுங்களும் பார்த்தீங்கன்னா, நீ ஒழுங்காக தனியாக வந்துரு, நாங்கள் உங்களுக்கு கடை வச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ தானே இந்த மாதிரிலாம் போய் பேசிகிட்டு இருக்காங்க, நீ தானே வந்து கடை வச்சு தர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பழனி சுகன்யா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் கேட்டேன், இப்போ கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? எவ்வளோ நாள் தான் இந்த அடிமை வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருப்பீங்க? ஏதாவது ஒரு எனக்கு பூ வாங்கி கொடுக்க கூட உங்கள்கிட்ட காசு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் போய் உங்கள் மச்சாங்கிட்டே நிற்பீங்களா? இதெல்லாம் என்ன? உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா? ஏன் இப்படி என்னை அசிங்கப்படுத்துறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பழனியை வந்து சுகன்யா வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேணாம், நான் நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்க கடை வச்சு கொடுத்து நான் ஒன்றும் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா, செந்தில கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கு பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சுட்டீங்க. ஆனால் இப்போ என்னென்னா அவங்களுக்கு சாப்பாடு போட கூட காசு இல்லைங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் தனி கொடுத்தனம் போகலாம்? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதம் வந்து தனியாக இருக்க போகிறோம். அடுத்த மாதம் சம்பளம் வர வரைக்கும் நம்ம எப்படி எல்லாத்தையும் சமாளிப்போம்? இதெல்லாம் புரியாமல் நீங்கள் வந்து கோட்டர்ஸ் வீட்டுக்கு தான் போகணும், தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு முடிவு எடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு செந்தில மீனா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் செந்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.